Prestige presents Dining Table. Welcome to Prestige Presents Dining Table. நான் உங்க காவிய வர்ஷினி. இன்னைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான டிஷ்ஷோட தான் நான் வந்திருக்கேன். வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஈஸி, ரொம்பவே எலிகண்டான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான டிஷ் தான் இது. பங்களாதேஷ் ஸ்டைலில் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அண்ட் வெரி வெரி அவைலபிள், மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை தான் ஆட் பண்ணி உங்களுக்காக பண்ண போகிறேன். அதில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமாங்க. பங்களாதேசி ஃபிஷ் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: கெளுத்தி மீன், சில்லி ஃபிளேக்ஸ், லெமன் ஜூஸ், மைதா, கார்ன்ஃபிளவர், வினிகர், முட்டை, ரெட் சில்லி பவுடர், உப்பு, வெள்ளை எள். இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்களா? இப்போ நம்ம மேரினேஷனுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேரினேஷன், அதாவது நான் இப்போ வந்து பாஷா மீன் எடுத்து வச்சிருக்கேன். பாஷா சொல்லுவாங்க. இந்த மீன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டியூனா மீன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வழக்கமாக நீங்கள் இந்த வஞ்சிரம் கட் பண்ணுவீங்க, வவ்வால் மீன் இருக்கும், அந்த மாதிரி கட்லா கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி கியூப்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு போய் நீங்கள் வாங்குற மீன் இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. வஞ்சிர மீன் வறுவல் ஒரே பேட்டர்னில் இருக்கும். இதே மாவை நீங்கள் வஞ்சரத்தில் கூட மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். மேரினேஷன் பண்ணுறேன். ஃப்ரெஷ் மீனாக வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு ரெட் கலர் இருக்கணும். ஸோ திக்னஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காச்சுன்னா உள்ள மசாலா கண்டிப்பாக இறங்காது. இந்த காரம் இது எல்லாமே மேலே ஒரு கோட்டிங் தனியாக ஃபார்ம் பண்ணிக்கும். திக்னஸ் கம்மியாக இருக்க மீன் எடுத்துக்கோங்க. அதாவது மீடியம் திக்னஸ், ரொம்ப தின்னாகவும் போட்டுறாதீங்க. ஸோ மீடியம் திக்கில் இருக்கக்கூடிய மீன் எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் எப்பயோ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் நிறைய ஸ்பைஸ் ஆட் பண்ணுறவங்க வீட்டில் வந்து எல்லாருமே வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக காரம் யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் போடுறேன். இது என்னென்னா, ஆரம்பத்தில் போடும்போது இது உள்ள அது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு சேர்த்து அது இந்த ஜூஸை இழுத்துக்கும். ஸோ லெமன் வந்து உள்ளே இறங்கி நல்லா ஊறிடும். ஸோ அந்த புளிப்பு தன்மை நல்லாயிருக்கும். அந்த ஃபிஷ்ஷில் நீங்கள் வறுக்கும் போது அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஸோ இட்ஸ் குவைட் அ டேங்கி டேஸ்ட் இல்லையா? இது கூட ஆல் பர்பஸ் ஃப்ளார் போடுறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது கூட கார்ன் மாவு போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். முட்டை வழக்கமாக போடும்போது இந்த கோட்டிங் போடுறோம் இல்லையா? இப்போ இந்த மாவோட கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் வந்து அழகாக அதில் போய் உட்காரும். இல்லைனா கோட்டிங் தனியாக பிரிஞ்சிடும். வறுக்கும்போது மீன் தனியாக வெளியே வந்துடும். ஸோ இந்த கோட்டிங் ஒன்று சேர்கிறதுக்காக தான் முட்டை ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் முட்டையோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். எப்போவுமே எந்த ஒரு பேட்டர், அதாவது சிக்கன் 65 இருக்கட்டும், நம்ம லாஸ்ட் டைம் டெம்பரா ப்ரான் பண்ணோம், எல்லா கோட்டிங்க்குமே வந்து முட்டை கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த மாதிரி பேட்டர் தயார் பண்ணுற மேக்ஸிமம் டிஷ் எல்லாத்துக்குமே முட்டை போட்டு பண்ணும்போது பேட்டர் அழகாக கோட்டிங் ஃபார்ம் பண்ணி அழகாக உட்காந்துக்கும். அந்த நம்ம என்ன டிஷ்ஷு பண்ணுறோமோ அந்த டிஷ்ஷில் உங்களுக்கு கோட்டிங் லேயர்ஸ் அழகாக சேரும். ப்ராப்பராக முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. முட்டை போட்டாச்சு. இப்போது செகண்ட் கோட்டிங்கில் கொஞ்சமாக வினிகர், ஒரு சின்ன சிட்டிகை ஆட் பண்ணுறேன். வினிகருக்கும் லெமனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் லெமன் வந்து குவைட் அ ஃப்ரெஷ் ஒன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வினிகர் வந்து கொஞ்சம் ஃபர்மெண்டட், இன்னமும் கொஞ்சம் ஒரு பல்ஸ் வந்து டேங்கி ஃபீலை கொடுக்கும். டேங்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த புளிப்பு தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் வரைக்கும் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து செஸ்மி சீட்ஸ், வெள்ளை எள்ளு, மெயினாக இந்த பங்களாதேஷ் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து இந்த வெள்ளை எள்ளு தான் கிங் அப்படின்னு சொல்லலாம். மீனோட சேர்ந்து இந்த வெள்ளை எள்ளில் செய்யும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறேன். ஆல்ரெடி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. கொஞ்சம் இந்த கலர் கொடுக்கறதுக்காக இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பேட்டர் பண்ணிட்டேன். ஒரு 10 to 15 minutes கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும். இப்போ அது ஒரு 15லேருந்து ½ hour வரைக்கும் ஊறலாம் அந்த பேட்டர். அதுக்குள்ளே நம்ம ஆயில் சூடு பண்ணிடலாம்.
ஆனதுக்கப்புறம் இப்போ திருப்பி நான் இந்த செசாமி சீட்ஸ் வெள்ளை எள்ளை மறுபடியும் மேலே கோட் பண்ணுறேன், இன்னொரு கோட்டிங் போடுறேன் மேலே. ஏன்னா இந்த டிஷ் பொறுத்த வரைக்கும் இந்த செசமி சீட்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட்டிங்காக இருக்கும், ப்ரெடாமினண்ட்டாக அப்படியே வெளியே தெரியும். நீங்கள் டீப் ஃப்ரை போடும்போது வெளியில் மேக்ஸிமம் அந்த வெள்ளை எள்ளோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த பங்களாதேஷ் ஃபிஷ் ஃப்ரையோட ஸ்டைல். ஸோ இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வெள்ளை எள்ளு கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மிக்ஸ் பண்ணாதீங்க, அந்த கோட்டிங்கோடையே உள்ளே போடுங்க. லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பாசா மீன் வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும், எறா மாதிரி தான் அதுவும். நீங்கள் கண்டிப்பாக அதை டியூனா ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெள்ளை எள்ளு பொரிய அதோட க்ரன்ச்சினஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக எந்த எள்ளு எதுவுமே சேர்த்துக்கிறது இல்லை. முன்னாடிலாம் நிறைய இந்த பொடி சாப்பிடுவோம் சாதத்துக்கு, எள்ளு பொடிங்களே அதிகமாக இருக்கும். கருப்பு எள்ளு பொடி, வெள்ளை எள்ளு பொடி, இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எள்ளு எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் அப்படின்னு. ஆரோக்கியம், ஆயில் எல்லாத்துக்குமே எள்ளு வந்து அவ்வளோ நல்லதுன்னுவாங்க. ஸோ அதனால் இந்த எள்ளு நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு இதில் ஆட் பண்ணுறீங்களோ க்ரன்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அது நமக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக, அந்த எள்ளு டேஸ்டிங் ரொம்ப பெருசாக டாமினேட்டிங்காக இருக்காது. பார்த்தீங்களா அந்த எள்ளோட ஃபீல் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம டாப் கோட்டிங் உள்ளே இருக்கிற எள்ளோட கோட்டிங் டாமினேட் ஆகுது, நம்ம வெளியே டாப் கோட்டிங் பண்ண எள்ளு வந்து இன்னும் அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுது பாருங்கள். ஃபிஷ்ஷா சிக்கனாங்கிற அளவுக்கு டவுட்டடாக இருக்குது. எள்ளு போட்டு எள்ளு வந்து ப்ரௌன் கலர் வரணும், எள்ளு அந்த அதோட கோல்டன் ஃப்ரை கலரில் வரணுங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபிஷ் குக் ஆகிடும். எள்ளு மேலே போடுற இந்த டாப் கோட்டிங்கில் இருக்கிற எள்ளுவோட கலர் ஒயிட்டாக தான் இருக்கும். பாருங்க, அந்த எக்கு போட்டதுனால பேட்டர் தனியாக பிரியவே இல்லை. ரெண்டாவது நம்ம அந்த ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது இந்த பேட்டர் வந்து கோட்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக அதில் போய் ஸ்டிக்காக இருக்குது. ஸோ எக்கு அதோட ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 1/4 மணி நேரம் ஊறும்போது அந்த எக்கோட டேஸ்ட்டும் அதில் இறங்கியிருக்கும், பேட்டரோட ஃபீலும் இறங்கியிருக்கும். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஈவினிங் ஸ்நாக்ஸ். வீட்டில் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஒரு லஞ்சோட நைஸ் ஸ்டார்டர், எனி ஸ்டார்டராக தேவைப்படும் போது இது ஒரு சூப்பர் ஸ்டார்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போட போகிறோம். நீங்கள் நார்மலாக இதை பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மேரினேட் பண்ணி இந்த பேட்டரை தயார் பண்ணி இந்த ஃபிஷ்ஷை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் கூட அழகாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து குக் பண்ணலாம். இதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும் அது. ஓகே, ஸோ இப்போ கடாயிலேருந்து ஃபிஷ்ஷை நான் எடுத்தாச்சு. சூப்பரான முறுவலான பங்களாதேஷ் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தயார். இது எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பிளேட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். யம்மியா வாசனையா அப்படியே ஒரு இந்த கேசி சிக்கன் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் இமீடியட்டாக சர்வ் பண்ணி இமீடியட்டாக சுட சுட சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வறுத்து வச்சு 1 hour 2 hour கழிச்சு கொடுக்குறீங்க, கெஸ்ட் வராங்க, அப்போவே நீங்கள் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அந்த கிறிஸ்பினஸ் நிற்கும். ரொம்ப நேரம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் டேஸ்ட் இட். ketchup, வாவ், ரொம்ப ஒரு ட்ரெடிஷன் ஸ்டைலில் இருக்குது. இப்போ சாப்பிட்ற இந்த காலங்களில் இருக்க டேஸ்ட் எல்லாம் தாண்டி முன்ன காலங்களில் ஒரு டேஸ்ட்டில் நமக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷனாக அந்த செசமி சீட்ஸோட ஃப்ளேவர் வரும் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக ஆத்தென்டிக்கான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஃபிஷ் பார்த்தீங்களா சூப்பராக குக் ஆகிருக்கு. ஃபிஷ் ஸ்மெல் வரவே இல்லை எனக்கு. நான் செஞ்சு ரொம்பவே லவ்வோட சமைச்ச ஒரு டிஷ். இட்ஸ் ரியலி நைஸ், வெரி கிரன்ச்சி, மைல்ட் சாஃப்ட்னஸ், யம்மி டு த கோர். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
இந்த ஃபிஷ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சரிகமா டாய்ஸ் டிவி ஷோஸ்க்கு உங்களோட கமெண்ட்ஸு கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதை ரொம்ப அன்போட வரவேற்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு எபிசோடில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.